Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா ஒன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒன் ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கு பேர் இன்னொன்று வந்து இன்ஜெக்டிவ்னு பேர், இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கு பேர் இன்னொரு பேர் சர்ஜெக்டிவ். இதுக்கு முன்னாடி நான் சொல்லலை இதை, சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதெல்லாம் இந்த மாதிரி பேர் வரும்போது ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க, சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ பார்க்க போகிறது வந்து பைஜெக்ஷன் ஆர் பைஜெக்டிவ். We say a function is bijective or is a bijection, okay, from x to y if it is both on as well as onto. Okay, a function f from x to y is a bijection if it is both on and onto. See, sometimes இதை கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா f is a bijection if it is ஒன் from x onto yன்னு எழுதுவாங்க. அந்த onto வந்து xக்கும் yக்கு இடையில போட்டுருவாங்க. ஸோ இன் சம் சென்ஸ் என்ன ஆகுனா f is a onto function from x to y அப்படிங்கிறது வந்து f is a function from x onto y அப்படி எழுதிடுவாங்க. ஓகே, ரைட். இந்த ரெண்டு டெர்மினாலஜி ஒன்று. f is an onto function from x to y அப்படிங்கன்னு எழுதுறதும் இந்த ஸ்டேட்மெண்ட் f is a function from x onto y. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று, சரியா? ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா f is a ஒன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் ஆன் டு ஒய் அப்படின்னா இட் இஸ் ஏ பைஜெக்ஷன் தெரியும். இதுக்கு இன்னொரு வார்த்தை வந்து ஒன் கரஸ்பாண்டன்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. தெர் இஸ் ஏ ஒன் கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெர் இஸ் ஏ ஃபங்க்ஷன் விச் இஸ் ஏ பைஜெக்ஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் போகணுன்னா என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் f of x equal to 3x plus 2 f is a function from r to r. நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் போத் ஒன் அண்ட் ஆன் டூ நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ f is a bijection. இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணலான்னா between any domains f from x to x, f of x is equal to x in the identity function. This is a bijection. Okay, right. So we have seen one example. See, whenever we define something as a bijection, we always look at what is the meaning of not a bijection. If we want to say something is not a bijection is, so either now the condition is and. Okay, so what is the and? It is one and onto. So it is not a bijection means not one or not onto. You see the compound statement here. There is and here. I am taking the negation as not one or not onto. One of them should fail. Okay. So for example, you consider this function
f from R to R, f of x equals x square. We know that this function is not onto. Okay, this function is not onto, f is not onto, therefore f is not a bijection. Okay, next example, determinant. Okay, determinant as a function. Determinant as a function is not onto, therefore it is not a bijection. From where to where? What is the domain? Domain is another set of all x. Okay, we denoted it as s போன கிளாஸ்ல. அதனால set of all 2 by 2. Okay, real matrices. Codomain set of all real numbers. சரியா? இது ரெண்டு எக்ஸாம்பிள். அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் வேறு என்ன இருக்குது? நாட் 1-1க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? நாட் 1-1க்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? இஃப் சம்திங் இஸ் நாட் 1-1, it is not a bijection. So what was the example we saw for not 1-1? F is a function from R to R, f of x equal to x square. This function is not 1-1. Okay, f is not 1-1. See here, f is not onto. அதுவும் இருக்குது. ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனாலுமே இட் இஸ் நாட் ஏ பைஜெக்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் f of x equal to x ஸ்கொயருக்கு என்ன ஆகுது? ரெண்டுமே ஃபெயில் ஆகுது. ஸ்டில் இட் இஸ் நாட் ஏ பைஜெக்ஷன். ஓகே, ஸோ f is neither 1-1 nor onto. ஓகே, ரைட். ஸோ சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பைஜெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபங்க்ஷன் வரைஞ்சால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுன்னா அதுக்கு ஒரு கிராஃப் வரைவோம் இல்லையா? அந்த கிராஃபுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு இடையில் ஒரு பைஜெக்ஷன் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ சப்போஸ் யூ டேக் f from x to y as a function. இங்கே நான் வெறும் ஃபங்க்ஷனுங்கிறது மட்டும்தான் எடுக்கிறேன். சரியா? ஓகே, கிராஃப் ஆஃப் எஃப்ங்கிறது என்ன செட்டு? கிராஃப் ஆஃப் எஃப்ங்கிறது என்ன செட்டு? இட் இஸ் செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். இது எங்கே இருக்குது? இட் பிலாங்ஸ் டு எக்ஸ் கிராஸ் ஒய். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒயில் இருக்குது, இந்த எக்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸில் இருக்குது. ஓகே, ரைட், such that x belongs to x. ஓகேவா? கலெக்ட் ஒவ்வொரு எக்ஸுக்கும் இதை கலெக்ட் பண்ணுங்கள். அதான் இந்த செட்டோட அர்த்தம். சரியா? இந்த கிராஃப் ஆஃப் எக்ஸ் எஃப்க்கும் எக்ஸுக்கும் இடையில் ஒரு பைஜெக்ஷன் இருக்குது. அதை வந்து லெட் அஸ் டிஃபைன் இட் as h from x to graph of f. எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? h of x equals x comma f of x. சரியா? இதுதான் definition of a function. இந்த h is a bijection. Then h is a bijection. ஓகே, இது எப்படின்னு பார்க்கலாம். பைஜெக்ஷன் என்ன சொல்லணும்? இட் இஸ் 1-1ன்னு சொல்லணும், அப்புறம் ontoன்னு சொல்லணும். 1-1ங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம், அடுத்து ontoன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, முதல்ல 1-1 ப்ரூவ் பண்ணுறது எப்படி? ஓகே, ஆரம்பிக்கலாம். சப்போஸ் ரெண்டு விதமாக ப்ரூவ் பண்ணலாம். நம்ம வந்து 1-1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? டொமைனில் ரெண்டு எலிமெண்ட் நாட் ஈக்குவல்னால் அதோட கரஸ்பாண்டிங் இமேஜஸ் நாட் ஈக்குவல்னு சொல்லலாம். சரியா? ரைட்.
அதே போல் ரெண்டு எலிமெண்ட்டோட இமேஜ் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகே ரைட். இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. என்ன கேள்வினா, இது முதல்ல ஒரு ஃபங்க்ஷனா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் யுனிக் இமேஜ் இருக்கணும். இது யுனிக் இமேஜான்னு பார்த்தீங்கன்னா யுனிக் இமேஜ் தான். ஏன் யுனிக் இமேஜ் அப்படின்னா, ஒரு எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் யுனிக். சரியா? அதனால் இந்த இமேஜஸ் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது யுனிக் இமேஜாக இருக்கும். அதனால் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எஃப் ஃபங்க்ஷனுங்கிறதுனால என்ன தெரியும், எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து யூனிக்னு தெரியும். ஸோ திஸ் இமேஜ் ஹச் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இட் இஸ் ஏ யூனிக் இமேஜ். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். ஹச் வந்து இஸ் ஏ ஃபங்க்ஷன். இப்போ ஹச் வந்து 1 கேட்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, சப்போஸ் நான் அந்த ரெண்டாவது மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹச் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல்ஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் டூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபார் சம் x1, x2. ஓகே, let x1, x2 belongs to x such that this happens. இப்படி நான் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்தா என்ன அர்த்தம், x1, f of x1 is equal to x2, f of x2ன்னு அர்த்தம். சரியா? ரெண்டு ஆர்டர் பேர்ஸ் எப்போ ஈக்குவலாக இருக்கும், the corresponding coordinates are equal. அப்படின்னா என்ன அர்த்தம், if and only if x1 equals x2 and f of x1 equals f of x2ன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சது, h of x1 equals h of x2 implies x1 equals x2. புரியுதா? இதுதான் நம்ம ஆரம்பிக்கும் போது h of x1 equal to h of x2 ஆரம்பிச்சிருக்கோம். it implies x1 equal to x2 வந்துருச்சு. so therefore h is 1 to 1. சரி, h on to வா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும், so we'll start with some element. let x, f of x belongs to g of f. ஏன்னா g of fல இருக்க எலிமெண்ட் எல்லாம் என்ன இருக்குது, graph of fல it is of the form x, f of x. இதை எடுத்துட்டு இது கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ப்ரீ இமேஜ்? ப்ரீ இமேஜ் இஸ் த ஃபஸ்ட் கோஆர்டினேட். சரியா? தென் h of x is equal to x, f of x. So this proves that h is on to. இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, h வந்து இஸ் எ ஃபங்க்ஷன்னு தெரியுது. ஏன்னா எஃப் ஃபங்க்ஷனுங்கிறதுனால. அடுத்து ஹச் ஒன்று தெரியுது. அடுத்து ஹச் ஆன் டூன்னு தெரியுது. ஓகே ரைட். சரி, இப்போது இதுலேருந்து என்ன தெரிஞ்சு போச்சு, ஹச் இஸ் ஏ பைஜெக்ஷன். இப்போ இதில் ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு. என்ன எக்ஸசைஸ்னால், நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல x1 நாட் ஈக்குவல் டு x2ன்னு ஆரம்பிங்க. ஓகே, and prove that h of x1 not equal to h of x2. அது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க, x1 not equal to x2 அப்படின்னா என்ன அர்த்தம், h of x1 h of x2 not equalனு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். நீங்களாக அதை யோசித்து கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கணும். அப்போயும் h வந்து 1 ப்ரூவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகே, ரெண்டு விதம் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் 1 வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதில் ஒன்று h of x1 equal to h of x2, அதாவது இமேஜஸ் ஈக்குவல்னா டொமைனில் இருக்க அதோட ப்ரீ இமேஜஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். x1 equal to x2ன்னு சொல்லணும். சரியா? h of x1 equal to h of x2னா x1 equal to x2ன்னு சொல்லணும். அதை நம்ம செஞ்சிட்டோம். இன்னொரு மெத்தட் வந்து x1 not equal to x2னா h of x1 not equal to h of x2. இதை யூஸ் பண்ணால் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, இதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக டெஃபினிஷன் ஆஃப் ஹச்லேருந்து அதை சொல்ல முடியுதா பாருங்கள். உங்களுக்கு அது புரியுதா பாருங்கள். ஓகே, இப்போ ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம் ஒன்று போடலாம் பைஜெக்ஷனுக்கு. சரி, நமக்கு நிறையா செட்ஸ் தெரியும். இந்த செட்டை வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். சரி, ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஒரு மெத்தடில் எழுதுவோம். ஓகே, ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி சொல்லலாம்னா, ஈக்குவல் டு ஓகே n belongs to n such that
there exists k belonging to n such that n is equal to 2 times k minus 1. ஓகே, 2 times k minus 1ங்கிற ஃபார்மில் இருக்கா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணணும். அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் நம்பர்னு சொல்ல போகிறேன். ஓகே ரைட். இப்போது 1 இஸ் அன் ஆட் நம்பர், அது எப்படி இல்லைலாம் 2 times 1 minus 1. 3 இஸ் அன் ஆட் நம்பர், அது எப்படி இல்லைலாம் 2 times 2 minus 1. 2 times 2னா 4, 4 minus 1 3. புரியுதா? ரைட். இது ஏன் இப்போ டைரெக்டாக எழுத முடிஞ்சதுன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸை பார்த்துருக்கோம். ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இட்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 times k ஃபார் சம் கேன்னு படிச்சிருப்போம். ஓகே, அதுலேருந்து ஒன்று கழிச்சு எழுதலாம், இல்லை ஒன்று கூட்டி எழுதலாம். ஓகே, அப்படி எழுத முடியும். ஓகே, பட் ஆனால் அந்த கூட்டி எழுதும்போது ஒரு சிக்கல் வரும். நம்ம ஒன்றுங்கிறது எப்படி எழுத முடியாது, 2 times k plus 1 ஃபார் சம் k இன் நேச்சுரல் நம்பர்ஸ் எழுத முடியாது. அதை கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பட் இன்டீஜர்ஸ்லேருந்து எழுதுனா வேறு மாதிரி எழுதலாம். 2 times 0 plus 1 எழுதும்போது 0 வந்து இட் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் பட் நாட் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இது புரிஞ்சுக்கோங்க. ஆட் நம்பர்ஸை டிஸ்கிரைப் பண்ணும்போது 1 equals 2 times k plus 1 எழுதலாம். அதாவது n equals sum 2 times k plus 1 எழுதலாம். பட் இந்த k எங்கேருந்து வரணும், இன் தட் கேஸ் k பிலாங்ஸ் டு zன்னு எழுதணும். ஓகே, இல்லை k பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், அந்த மாதிரி ஏதாவது எழுத வேண்டியது இருக்கும். ஓகே ரைட். சரி, இப்போது ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி எழுதுவோம், n in n such that what should happen, there exists k in n such that what should happen, n is equal to 2 times k. Right. இப்போது I want a bijection from n to O. என்ன பைஜெக்ஷன் வேணும்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஆட் நம்பர்ஸ்க்கும் இடையில் எனக்கு ஒரு பைஜெக்ஷன் வேணும். முடியுமா பார்க்கலாமா? இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும், 1 2 3 4 5 6 7 இருக்கும். ஆட் நம்பர்ஸ் என்னது, 1 3 5 7 9 11 13 etc. alright. ஸோ இப்போ நான் பைஜெக்ஷன் வேணாம்னா 1 1 இருக்கணும், அட் த சேம் டைம் ஆன் 2 இருக்கணும். அப்போது இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் இப்படி பண்ணலாமா, அதாவது ஐ எம் சென்டிங் 1 to the first odd number, 2 to the second odd number, 3 to the third odd number, 4 to the fourth odd number etc. ஓகே, ஸோ அப்போ இந்த கரஸ்பாண்டன்ஸ் என்ன வருது, இது எஃப்னு டினோட் பண்ணால் வாட் இஸ் எஃப் ஆஃப் என், 2 times 1 minus 1, 2 times 2 minus 1. நம்ம அந்த டெஃபினிஷனில் இருக்க மாதிரி அப்படியே வருது பாருங்கள். ரைட், பட் இது மாத்திரமே பைஜெக்ஷன் கிடையாது. யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் சம்திங் எல்ஸ் ஆல்சோ. முடியுமான்னு பாருங்கள். ஓகே, யூ கேன் ஆல்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் செவரல் பைஜெக்ஷன்ஸ் பிட்வீன் திஸ் செட் அண்ட் திஸ் செட். திங்க் அபவுட் சம் மோர் எக்ஸாம்பிள். இதை தவிர வேறு ஏதாவது உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுதா பாருங்கள். ஓகே ரைட், இது வந்து 1 1 as well as on 2. சரியா? ஓகே. Now similarly, if I want a bijection between natural numbers and even numbers, so what will I do? I will send, like previous case, first 1 to the first even number, 2 to the second even number, 3 to the third even number etc. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படிங்கிறதுலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த போத் கேசஸ் ஆட் நம்பர்ஸும் ஈவன் நம்பர்ஸும் இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். அதான் அர்த்தம். இன்க்ரீஸிங் ஆர்டர் எழுதினா தான் நான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுலாம் சொல்ல முடியும். அந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுனா எஃப் ஆஃப் என் வில் பி ஈக்குவல் டு 2 times n. அப்போ 1ஓட இமேஜ் 2, 2ஓட இமேஜ் 4 எக்ஸெட்ரா. ஓகே, கேன் ஐ ஹாவ் ஏ பைஜெக்ஷன் பிட்வீன், இது ஒரு பைஜெக்ஷன். சரியா? இது புரிஞ்சிச்சு. ஓகே ரைட். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பேன்னா, இந்த ஆட் நம்பர்ஸ்க்கும் ஈவன் நம்பர்ஸ்க்கு இடையில் பைஜெக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்பேன். கேன் ஐ சே இது ஒரு பைஜெக்ஷன் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இதுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு வழி இருக்குது. அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க.
ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி போடுவோம், ஆட் நம்பர்ஸ் என்ன பண்ணுவோம், 1 3 5 7 9 எக்ஸெட்ரா. இது 2 4 6 8 வாட் இஸ் இட் 10 எக்ஸெட்ரான்னு இருக்கும். ஓகே, இப்போது இந்த 1 to 2 போகிறது இல்லையா, அது என்னன்னு பாருங்கள். இட் இஸ் 2 times k. இது 3 to 4, இது 2 times போட்டால் அது வந்துடுச்சு. பட் இங்கே 3 to 4 அப்படி இல்லை. ரைட், there is a problem. 2ஆல் பெருக்குன்னா 6 வந்துடும், அடுத்த நம்பருக்கு போயிடுவேன். 5 2ஆல் பெருக்குன்னா 10 போயிடுவேன். 7 2ஆல் பெருக்குன்னா 14 போயிடும். அப்படியே எழுத முடியாது. ஸோ எப்படி எழுதலாம் யோசிச்சு பாருங்கள். 1 goes to 2, 3 goes to 4, 5 goes to 6, 7 goes to 8, 9 goes to 10. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். ஓகே, ரைட். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த 2 வந்து 2 times 1, இந்த 1 வந்து 2 times 1 minus 1. சரியா, இதுவும் காமனாக இருக்குதா. இங்கே பாருங்கள், 2 times 2, இது 2 times 2 minus 1. இதை யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதை யூஸ் பண்ணிங்கன்னா we can always define a bijection. ஸோ இப்போது இதில் வந்து ஒரு கேத் இந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதியிருக்கோன்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க, ஆட் நம்பர்ஸையும் ஈவன் நம்பர்ஸையும். ஸோ அப்போ ஒரு கேத் ஆட் நம்பருக்கும் ஒரு கேத் ஈவன் நம்பருக்கும் என்ன காமனாக இருக்கும், அந்த கே காமனாக இருக்கும். 2 to the power 2 times k minus 1 அங்கே இருக்கும், இங்கே 2 times k இருக்கும். ஸோ how will you map these two? ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் த மேப்பிங், this is the bijection. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா அந்த இதை எழுதணும் நீங்கள். ஓகே, எப்படி எழுதுவீங்க அப்படின்னு இது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இதுக்கு நான் ப்ராப்ளம் போட்டுறேன், அடுத்த கேள்வி நீங்களாக போடுங்க. சரியா, ஸோ இது வந்து nk minus 1, இது nk. ஓகே, ரைட். இப்போது இதில் வந்து +1 ஆட் பண்ணால் இது nk வந்துடும், கரெக்டாக. ஆனால் வருதா பாருங்கள், இதோட 1 ஆட் பண்ணால் 2 வரும், இதோட 1 ஆட் பண்ணால் 4 வரும். பட் 5ஓட 1 ஆட் பண்ணால் 6 வரும், 7ஓட 1 ஆட் பண்ணால் 8 வரும், 9ஓட 1 ஆட் பண்ணால் 10 வரும். ஸோ f of n is equal to n plus 1. அவ்வளோதான், சிம்பிளஸ்ட். சரியா, ஸோ திஸ் gives me a bijection. ஓகே, ரைட். ஓகே, now I can, using this observation, I can also ask you what is the meaning of, can you give a bijection between even numbers to odd numbers? சரியா, can you give a function which is 1 1 from odd numbers to even numbers but not onto? Can you give a function which is neither 1 1 nor onto? இந்த மாதிரி எல்லா காம்பினேஷனும் ஆட் நம்பர்ஸ்க்கு ஈவன் நம்பர்ஸ்க்கும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகே, ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, we can define a function from R to R. Okay, f of x equals x cube. இந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன தெரியும், f is 1 1 தெரியும், f on to 1 எனக்கு தெரியாது. சரியா, ஏன்னா on to 1ங்கிறத நான் படிக்கலை. பட் இந்த கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா, it will be something like this. இது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து இப்படி போகும். ஓகே, ஸோ என்ன நடக்கும்னா, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் an onto ஃபங்க்ஷன். பட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்னா, நமக்கு கியூப் ரூட்னா என்னன்னு தெரியணும். ஓகே, இதோட இன்வெர்ஸ் இமேஜ் அந்த கியூப் ரூட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எ கியூப் ரூட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது அனாலிசிஸில் தான் படிப்போம். ஸோ இப்போதைக்கு இதை அசியூம் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் ஏ பைஜெக்ஷன், எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன். ஓகே, அப்புறம் நம்ம அந்த 2x + 3, 3x + 2 இதெல்லாம் என்ன பண்ணோம்னா, யூ டிஃபைன் திஸ், f is a function from R to R, f of x equals some ax plus b அப்படின்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, இது ax plus bன்னு சொல்கிறத விட உங்களுக்கு நான் mx plus cன்னு சொன்னால் ஈஸியாக புரியும். ஏன்னா ஸ்கூலில் நமக்கு y equal to mx plus c வந்து இட் இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட ஸ்லோப் m, அந்த c வந்து இட் இஸ் இன்டர்செப்ட். ஓகே, அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, y இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், சரியா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, திஸ் வில் பி a 1 1 and onto ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா, நீங்கள் படம் வரைஞ்சி பாருங்கள்,
படத்தில் வரையும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த ஏங்கிற ஸ்லோப்பும் பிங்கிற இன்டர்செப்ட் வச்சு ஏதோ ஒரு கோடு போடுவீங்க அப்படி. ஓகே, கோடு போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, திஸ் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் படி திஸ் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னா எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டாலும் அது வந்து ஒரு தடவை தான் கட் ஆகும். சரியா? அப்புறம் இது வந்து 1 1 அப்படிங்கிறது இந்த இடத்துல டைரெக்டாக வெரிஃபை பண்ண முடியும். எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? ax1 + b is equal to ax2 + b அப்படின்னா என்ன ஆகும்? this will be அந்த b கேன்சல் ஆகிடும். a வந்து நான் ஜீரோ. ஓகே, a நான் ஜீரோ. சரியா? அப்போது a நான் ஜீரோங்கிறப்போ x1 x2க்கு இருக்கும்போது ஏவும் கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு b கேன்சல் ஆகும், அப்புறம் a கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் x1 = x2 வந்துடும். இப்போ இது ஆன் டு ஆன் பார்க்கணும். ஆன் டு ஆன் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு we start with a y belonging to R. இப்போ என்ன பண்ணணும், இந்த y கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் there is a ப்ரீ இமேஜ் இருந்தால் என்ன ஆகும்? இருந்தால் ax + b = yன்னு வரும். ஸோ வாட் இஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சா என்ன வரும்? y - b/aன்னு வந்துடும். ஸோ இந்த சென்ஸில் என்னாச்சு? f is a bijection from R to R. ஸோ அப்போ என்ன ஆகுனா, எனி ஸ்ட்ரெயிட் லைன் whose slope is not equal to 0 அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் என்ன ஆகும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் நான் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா that forms a function அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். சரியா? ஸோ ஸ்லோப் ஜீரோனா ஆக்சுவலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக போடுற லைன், அதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அது வந்து பைஜெக்ஷனா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள் பதில். ஓகே, அதாவது என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனோட இமேஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இந்த லைன் வந்து டிஃபைன் பண்ணுறது ஃபங்க்ஷன். பிகாஸ் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் இட் இஸ் ஏ யூனிக் இமேஜ். இந்த பாயிண்ட்டுக்கு இது இமேஜ், இந்த பாயிண்ட்டுக்கு இது இமேஜ்னு வருது. சரியா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இஸ் இட் ஏ பைஜெக்ஷன்? இல்லை. ஏன்னா என்ன ஆகுது? இட் இஸ் ஏ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். நிறைய பாயிண்ட்ஸ்க்கு ஒரே இமேஜ் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ரைட். இட் இஸ் நாட் ஆன் டு. ஏன் இட் இஸ் நாட் ஆன் டு? இந்த பாயிண்ட், இந்த ஒய் நாட், இந்த பாயிண்ட், இந்த ஒய் நாட்டுங்கிற வேல்யூ தவிர வேறு எதுவுமேவும் ப்ரீ இமேஜ் இல்லை. சரியா? ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். அடுத்த கிளாஸில் ஜாமெட்ரிக்கலாக இதை எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.